ஹாய், ஐ எம் பர்விந்தாஜ். இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்டில் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் டைம். எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈகராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற டைம். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது. புக்கை எடுத்தாலே எனக்கு தூக்கம் வருது, படிக்கணும்னு நினச்சாலே எனக்கு தூக்கம் வருது, இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நாங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தூக்கம் ஏன் வருது? ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தூக்கம் வரும். ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு என்ன செய்யணும்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிடிச்சி செய்யணும். ஒரு இஷ்டப்பட்டு நம்ம செய்யும்போது என்ன செய்யாது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. நம்ம தூக்கம் எதனால் வருது, என்ன ரீசன் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன் தூக்கம் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தோம். ஏதாவது இருட்டான இடத்துலேருந்து படிக்கும்போது அந்த இருட்டு வரும்போதே நம்மளுக்கு இந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன் வந்துடும், மெலட்டோனிங்கிற ஸ்லீப்பிங் ஹார்மோன் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ படிக்கக்கூடிய இடத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதாவது ரொம்ப வெளிச்சமான இடத்துல இருந்து என்ன செய்யணும், படிக்கணும். இருட்டிலேருந்து படிக்காமல் கொஞ்சம் வெளிச்சமான இடம், ரொம்ப